ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஷெஃப் தீனா. இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான சோயா டிஷ் வச்சு பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னா ஸ்பைசி சோயா கறி. அதாவது கறினா நம்ம கிரேவி மாதிரி பண்ண போகிறோம், நல்லா ட்ரையாக. இதில் முக்கியமாக வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அது இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கொப்பரை ஆட் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் நம்ம காரமாக எல்லாம் வீட்டில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் இந்த ஸ்பைசி ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அந்த தேங்காய் கொஞ்சம் முந்திரிலாம் போட்டு பண்ணும்போது சூப்பராக இருக்கும். பேசிக் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் தேவையான எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இந்த சோயா வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா கொஞ்சம் நல்லா சுடுதண்ணில் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதாவது ஒரு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா சோயாவை நல்லா சாஃப்டாக ஊற வச்சுருக்கேன் நீங்கள். அதுக்கப்புறம் இதில் போடும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த தண்ணியை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிட்டு தான் போடணும். ஏன் கேட்டிங்கன்னா இதில் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணுற அந்த ஸ்பைசஸ், அதாவது நம்ம காரம் ஆட் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு இந்த மசாலாலாம் வந்து எடுக்காது. ஸோ அதனால தான் நல்லா ஊறின பிறகு அந்த வாட்டர் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆக்சுவலாக இந்த சோயா என்ன பண்ணணும்னா அந்த எண்ணெயை எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஃபேட் எல்லாம் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மீல் மேக்கர் வரும்போது உங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து டாக்டர்ஸ் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த சோயா நீங்கள் சாப்பிடலாம், அதாவது மீல் மேக்கர் சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் காய்கறி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 days ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி சோயா நீங்கள் எடுக்கலாம். ஒரு சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய பேர் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ அந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நான்வெஜ் ஃபீல் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி சோயாவும் சாப்பிட்லாம். ஸோ இப்போ என்ன சூடாக இருக்குது, ஒரு பேசிக்கான ஸ்பைசஸ் போடுறோம், ஆட் பண்ண போகிறோம். இதில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ கொஞ்சம் லைட்டாக இதில் சோம்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பச்சை மிளகாய் நீட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணுறோம். பச்சை மிளகாய் போட்டுருங்க. இதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், இந்த கொப்பரை தேங்காய் இங்கே நான் வச்சுருக்கேன். இந்த கொப்பரை தேங்காய் ஜஸ்ட் ஒரு 50 கிராம் அளவுக்கு கொப்பரை தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்பைசி சோயா கறிக்கு நம்ம தேவையான இப்போ தேங்காய் போட்டிருக்கோம், கொப்பரை தேங்காய். இந்த கொப்பரை தேங்காய் ஜஸ்ட் லைட்டாக போட்டு வதக்குங்க. லைட்டாக வதங்குற டைமில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு அதிகமாக ஆட் பண்ண போகிறோம். இதில் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து அளவு அதிகமாக இருக்கும், பூண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது 8 மடங்கு இஞ்சினா பூண்டு வந்து 2 மடங்கு இருக்கும். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குறோம் நம்ம. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போடுறேன். இதில் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு ஆயில் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கொப்பரை தேங்காய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இப்படி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா சோத்தே பண்ணுங்கள். இந்த தேங்காய் வந்து நீங்கள் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த தேங்காய் கோல்டன் ப்ரௌன் வச்சுன்னா கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் வேண்டாம். ஸோ லைட்டாக அப்படியே தூக்கத்தில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் சோத்தே பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும். வதங்கி முடித்த பிறகு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த மிளகாய் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த மஞ்சத்தூள் ஸோ கொஞ்சமாக, தனியா பவுடர் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 2.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. பேசிக்கான நம்ம ஸ்பைசஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், தனியாப்பூர், மஞ்சத்தூள் போட்டு தான் பண்ணுறோம். இதில் வந்து நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணல, தக்காளி ஆட் பண்ணல, எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் டைரெக்டாக வந்து அந்த ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ணுறோம். இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பர்டிகுலர் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஸ்டார்டிங்காக வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இஞ்சியோட அளவு வந்து 8 மடங்கு, பூண்டோட அளவு வந்து 2 மடங்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆயிலில் ஃபஸ்ட்டு இந்த மசாலா வந்து நல்லா சோத்தே பண்ணுங்கள். இந்த ஆயிலில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நம்ம போட்டிருக்க மசாலாவை நல்லா வதக்குங்க. வதக்கும் போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக குக் பண்ண முடியும். ஸோ தண்ணி நீங்கள் ஆட் பண்ணாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நீங்கள் சுத்தமாக ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட் அந்த ஆயிலே நீங்கள் சாத்தே பண்ணும்போது சீக்கிரமாக வந்து அந்த மசாலா சீக்கிரமாக வேகும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். அது நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டு குக் பண்ணும்போது என்னென்னா ஒரு டைம் எடுக்கும் கொஞ்சம். இதே வந்து வெறும் ஆயிலில் வந்து நீங்கள் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கும்போது இந்த மசாலா போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சீக்கிரமாக சாத்தே ஆகும். அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ அந்த மசாலா நல்லா வெந்த அந்த ஃப்ளேவர் வரும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்கிட்ட இருக்க இந்த ஊற வச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கையில் எடுக்கும்போது நல்லா இப்படி உடையும். ஸோ இந்த மாதிரி இந்த ஊற வச்சுருக்க இந்த சோயா வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு கையில் நல்லா தண்ணியை ஸ்க்யூஸ் பண்ணிடலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துன்னா இந்த ஸ்பைஸ் லெவலில் இதில் தெரியாது. ஸோ அதனால தான் வந்து நான் தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணலாம்.
இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் வந்து இந்த மசாலா போட்டிருக்கேன். முக்கியமாக இந்த மசாலா வந்து அந்த இஞ்சி பூண்டோட காரத்தோட அளவுக்கு அதிகமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சை மிளகாய் ஸ்டார்டிங் ஆயிலில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாய் நீங்கள் போடும்போது என்ன வேணும் உங்களுக்கு அந்த ஸ்பைஸ் லெவல் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் சோயா வந்து நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு அதாவது தண்ணி நல்லா பொழிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் அந்த மசாலாவை நல்லா ட்ரையாக குக் பண்ணுங்கள். அந்த ட்ரையாக குக் பண்ணும்போதுன்னா உங்களுக்கு அந்த ஸ்பைஸ் லெவலு எல்லாமே கரெக்டாக இதில் ஏறும். ஸோ அதனால தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் கொஞ்சோட லைட்டாக ஆயில் ஆட் பண்ணுறேன். இந்த ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுங்கன்னா அந்த மசாலா கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் இந்த ஸ்ப்ரெட் ஆகும்போது உங்களுக்கு என்ன பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்பைசஸ் லெவலில் டைலூட் ஆகும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக நல்லா குக் பண்ணலாம். கொஞ்சம் இப்படி நல்லா ஆயில் ஆட் பண்ண பிறகு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போது இந்த தண்ணி ஆட் பண்ணும்போது சும்மா லைட்டாக ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். வேணும்னா நீங்கள் அந்த சோயா வேகலைன்னா அந்த டைமில் வேணும்னா திருப்பி டாப் அப் பண்ணிக்கலாம் தண்ணி. ஆனால் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ண என்ன உங்களுக்கு தண்ணியால் சோயாவில் சக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஊற உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு மாறும். ஸோ அதனால தான் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலாவை குக் பண்ணுங்கள். இதில் வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் வெறும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் சோம்பு போட்டிருக்கோம். இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி சாப்பிடுங்க, நீங்கள் வீட்டில் கிள்ளி போட்ட சாம்பார்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா வெறும் பாசி பருப்பில் வச்சு சாம்பார் பண்ணுவீங்க. அந்த சாம்பாரோட இந்த மாதிரி ஸ்பைசியான இந்த சோயா தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது பர்டிகுலராக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி அப்புறம் இந்த கல்லாப்பம் அதுக்கப்புறம் சாண்ட்விச்சாரும் சாப்பிடலாம். ரெடி பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனே கொஞ்சம் அந்த சோயா வந்து நம்ம என்ன பண்ணால் இதை வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாப் ஆனியன் கொஞ்சம் சீஸு இதெல்லாம் போட்டு அந்த ப்ரெட்டில் அழகாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணேன் என்கிட்ட இருக்க இந்த பிளேட்டில் அழகாக எடுத்து நான் சர்வ் பண்ணுறேன். அந்த கொப்பரை தேங்காய் அந்த சோயா எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, நல்லா ட்ரையாக. ஸோ அதனால் வீட்டில் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் பண்ணும்போது எப்போவுமே வந்து வெங்காயம் தக்காளிலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் வெறும் டேரெக்டாக வெறும் இந்த சோயா இந்த மசாலா இஞ்சி பூண்டுலாம் போட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு கீழே வந்து அதோட கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you, bye, take care.